الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب الحكيم أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا أن لهم قدم صدق عند ربهم قال الكافرون إن هذا لساحر مبين إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون. அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய 10வது சூரா சூரத்து யூனுஸ். இது மக்கியத்தான சூறாக்களில் சேர்ந்ததாகும். இந்த சூறாவில் 109 ஆயத்துக்கள் உள்ளன. அதாவது எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் 7521 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. இதில் கலிமாக்கள் எண்ணிக்கை பார்த்தால் 1833 கலிமாக்கள் உள்ளது. லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் 61 தடவை நீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சூறாவுடைய சிறப்புகளில் ஒன்றுதான் ஒரு நபியுடைய பெயரை கொண்டு அல்லாஹு தாலா இந்த சூறாவை உடைய பெயராக வைத்துள்ளான். அதாவது ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் இந்த சூறாவில் 98வது ஆயத்தில் வருகிறது. அதனால் சூரத்து யூனுஸ் என்பதாக இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சரங்களில் வரக்கூடியவர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சில உலமாக்கள் சொல்கிறார்கள். இவர்கள் நீனவா அல்லது நெய்னவா என்ற ஒரு கூட்டத்தின் பக்கம், அந்த ஊரின் பக்கம் நபியாக அல்லாஹு தாலா அனுப்பினான். இவருடைய பேர் யூனுஸ் பின் மத்தா. இவர்களுக்குரிய பட்ட பேராக துன்னூன், அதாவது மீனுடையவர் என்பதாகவும் சொல்லப்படும். இன்னும் இவர்களுக்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஒரு பேரை கொடுத்தான், அல் அபுது சாலிஹ், சாலிஹான் அடியார் என்பதாக. இவர்களுடைய தாவத்தும் இவருடைய கூட்டத்துக்கு அல்லாஹுவை பற்றி இவர் சொன்னதும், அந்த நேரத்தில் இவர்கள் மறுத்ததும், இவர்கள் அல்லாஹுடைய அந்த ஏவல் வருவதற்கு முன்னால் அந்த ஊரை விட்டு வெளியாகினதும் ஹிகாயத்துல் ஹூத், அதாவது மீனுடைய சம்பவம் வேறொரு சூறாவில் சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் அந்த விடயத்தை பற்றி பேசுகிறான். அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் குர்ஆனிலே 4 இடங்களில் வருகிறது. முதலாவது சூரத்துன் நிசா, அதிலும் ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வருகிறது. இரண்டாவது சூரத்துல் அன்ஆம், மூன்றாவது இந்த சூரா யூனுஸில், நாலாவது சூரத்து சாஃபாத் என்ற சூறாவில் வருகிறது. இன்னும் அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆனிலே சூரத்துல் அம்பியாவில் தன்னூன் என்பதாக, மீனுடையவர் என்பதாகவும், சூரத்துல் கலமில் சாஹிபுல் ஹூத் என்பதாகவும் அறிவிக்கிறான். சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் இவருடைய சம்பவத்தை சொல்லும் போது, வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك وإني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين என்பதாக அல்லாஹு தாலா ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் ஹசரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த்,
யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், ஐன்னி குன்து மினல் ஸாலிமீன் நிச்சயமாக நான் உனக்கு அநியாயக்காரர் இருந்துள்ளேன் என்பதாக சொன்னவுடன் அல்லாஹு தஆலா துஆவை கபூல் செய்து அவர்களை அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து வெற்றி பெறச் செய்தான். இது மீன்களுக்கும் இவ்வாறு தான் நான் வெற்றி பெறச் செய்வேன் என்பதாக அல்லாஹு தஆலா இதில் வாக்களிக்கிறான். என்றால் உலமாக்கள் திருமதியுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்கிறார்களோ அவர்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்தை லேசிப்படுத்துவான், இல்லாமலாக்குவான் என்பதாக வருகிறது. அதனால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு முக்கியமான சிறப்பாகும். அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அதிகமாக அல்லாஹுடைய படைப்பினங்கள் அல்லாஹ் காதிர் என்பதாக நிரூபிப்பான். அதாவது 2வது ஆயத்திலே அல்லாஹ் பேசுகிறான், خلق السماوات والأرض في 6 أيام 6 நாட்களில் நான் வானம் பூமி எனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விடயங்களை படைத்தேன் என்பதாக சொல்கிறான். அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய படைக்கோலங்கள், அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் அதிகமாக அந்த சூறாவில் பேசுவான். 1வது ஆயத் 2வது ஆயத் குர்ஆன், இந்த முஷ்ரிக்கீன்கள் இந்த குர்ஆனை நம்புகிறார்கள் இல்லை, இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குத்தான் அனுப்பினோம் நபிமார்கள் என்ற அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 3வது ஆயத்தில் இருந்து 6வது ஆயத் வரை காட்டியும் அல்லாஹு தாலாவுடைய குதரத்துடைய தலாயில்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 7வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத் வரைக்கும் அல்லாஹ் கியாமத்தை மறுக்கக்கூடியவர்கள் முஃமின்கள் கூடிய கூலிகள் என்ன என்ற விடயங்களை பற்றி பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஷையபத்னி ஹூதுன், ஹூத் என்ற சூறாதான் எனக்கு என்னுடைய முடியை நிறைக்க வைத்தது என்பதாக இந்த சூறாக்களிலும் அல்லாஹு தாலா கியாமத்தை பற்றி பேசுகிறான். இன்னும் 11வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும் மனிதர்களுடைய தபீஅத், அவர்களுடைய இயல்பான தன்மை என்ன, அல்லாஹுடைய சுன்னத் என்ன என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதாவது மனிதர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள், அவர்கள் சந்தோஷம் வந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள் என்ற சில விடயங்களை பற்றி அல்லாஹ் அதில் பேசுகிறான். 25வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்துரை காட்டியும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை பற்றியும் கியாமத்தில் நல்லவர்களுடைய கூலிகள் என்ன என்ற விடயங்களை பற்றியும் பேசுகிறான். 31வது ஆயத்தில் இருந்து 44வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். وما كان هذا القرآن أن يفترى من دون الله ولكن تصديق الذي بين يديه وتفصيل الكتاب لا ريب فيه من رب العالمين أم يقولون افترى قل فأتوا بسورة مثله. இது மாதிரி ஒரு சூறா என்பது எடுத்துட்டு வாங்க. வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ் அல்லாமல் வேற யாரும் சக்தி பெற மாட்டார்கள், யார் அதற்கு சக்தி பெறுவோம் என்பதாக அல்லாஹு தாலா இதில் சேலஞ்சாக பாவிக்கிறான். இந்த குர்ஆனுடைய ஒரு சூறாவை போல் எடுத்துட்டு வாங்க, வேறு ஒரு ஆயத்தில் 10 ஆயத்துக்கள் எடுத்துட்டு வாங்க என்பதாகும். ஏனுமென்றால் ஒரு ஆயத்தை எடுத்துட்டு வாங்க என்பதாக அல்லாஹு தாலா சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆயத்தில் இந்த சூறாவில் இருக்கிறது. 45வது ஆயத்திலிருந்து 60வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முஷ்ரிக்கீன்களுடைய தண்டனைகளை பற்றியும், 61வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அறிவை பற்றியும், 71வது ஆயத்தில் இருந்து 74வது ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும், 75வது ஆயத்திலிருந்து 93வது ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் ஃபிர்அவுனுடன் நடந்தவைகளையும், 94வது ஆயத்திலிருந்து 97வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுடைய தண்டனைகளை பற்றியும், 98வது ஆயத் குர்ஆனுடைய கருப்பொருள் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சூறாவுடைய கருப்பொருள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகிறார். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين ولو شاء ربك لآمن من في الأرض كلهم جميعا أفأنت تكره الناس حتى يكونوا مؤمنين وما كان لنفس أن تؤمن إلا بإذن الله ويجعل الرجس على الذين لا يعقلون. அல்லாஹு தாலா
ஹசரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டம் மறுக்கல்ல என்ற விடயங்களை பற்றியும் அந்த ஆயத்துக்களை பற்றி இந்த சூறாவில் பேசுகிறான். 194வது ஆயத்திலிருந்து 103வது ஆயத்து காட்டியும் உலகத்திலே அல்லாஹுடைய நாட்டத்தின் படிதான் எல்லாம் நடக்கும் என்ற ஆயத்துக்களை பற்றியும் 104வது ஆயத்திலிருந்து கடைசி ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா மக்களுக்கு குர்ஆனையும் குர்ஆனுடைய விடயங்களை பற்றியும் குல் யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், ரப்புட்ட ஒரு ஹக்கான விடயம் வந்துட்டுது. வத்தபி மா யூஹா, வஹி அளிக்கிறாரே அப்படியான ஒருவர் நீங்க பின்பற்றுங்க என்பதாக சொல்லி, வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ் வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் அவன் மிகவும் சிறந்தவர் என்பதாக சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே சூரத்து யூனுஸ் என்பது ஒரு முக்கியமான சூறா. நாமும் இந்த சூறாவை விளங்கி இந்த சூறா என்ன சொல்கிறதோ அதில் அமல் செய்யக்கூடிய அமல்தாரியலாக அல்லாஹு தாலா எம்மை மாக்குவானாக. எனவே இந்த சூறாவில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக நீங்க அந்த முஷ்ரிக்கீன்களுடைய விடயத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய அந்த விடயங்களில் இறங்கிய ஆயத்துக்களை அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 முறை, இன்னொரு ரிவாயத்திலே 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பதாக சொல்வார்கள். எனவே நாமும் வாழ்க்கையில் கட்டாயமான குர்ஆனில் வந்த இஸ்திக்ஃபார்களை செய்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்த அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனவே சூரத்து யூனுஸை நாம் ஓதும் போதே மார்க் பண்ணி இந்த சூறாவில் அல்லாஹ் இதை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பேசுகிறான் என்பதாக நாம் விளங்கி ஓதுவோமாக. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனவே எதை பேசினோமோ அந்த குர்ஆனுடையவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.